பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான, ரொம்ப பெரிய, ரொம்ப கிராண்டான ஒரு மேரேஜ் காலை தான் காமிக்கிறோம். இப்போ டைம் ஒரு 6 o'clock இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி லைட் செட்டிங்ஸ், அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ், அங்கங்கே நிறைய பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸான மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலுங்கிறதே ஒன்றும் இல்லை. இப்போது இதை பார்த்துட்டு நம்ம தேங் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறாரு. என்னடா இப்போ எதுக்கு மூஞ்ச ஒர்றன்னு வச்சுருக்க? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. எல்லோரும் உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் எதோ பேசுகிறான். இப்போ எதுக்குடா என்னை இப்படி பார்க்குற? மூட்டு போயிரு. செம்ம கடுப்பில் நின்றுட்டுருக்கேன். ஏன், என்னாச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? சரிடா, கத்தாத. எல்லோரும் உன்னை தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஏற்கனவே செம்ம கடுப்பு மேலே இருக்கேன். பேசாமல் நீ வேறு டார்ச்சர் பண்ணாத தயம். கீழே போய் மூட்டு நெல்லு. இருக்கிற டென்ஷன் பார்த்தாம இவ வேறு ஒருத்தான். ஜங்குக், என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? அதான் நிற்க சொன்னீங்கல்ல, அதான் நின்றுட்டுருக்கேன்ல, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு கத்துற? எல்லோரும் உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன் கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? தான் வரலன்னு சொல்கிறேன்ல. நானே இந்த மேரேஜ் பிடிக்கலான்னு தான்ப்பா சொல்லிகிட்ருக்கேன். ஏன்ப்பா என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு பேசாமல் போயிடுங்க. ஜங்குக், என்ன விளாட்றியா? இப்போ வந்து மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்பா, நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா? இந்த 1 மந்த்தாக சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. சரி, கத்தாத. இது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேரேஜ். நீ இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிரும். அப்படியாவது நின்று தொலையிட்டமே. அப்போயாவது இந்த மேரேஜ் நின்று போச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன். கத்தாத. எதுக்கு கத்துற? பேசாமல் போங்கப்பா. ஆல்ரெடி இருக்கிற டென்ஷன் பார்த்தாம இவர் வேறு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப கோவமாகவே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு ஒயிட் கலர் ரொம்ப லாங் ஃப்ராக் போட்டுக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக நின்றுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போ ஜங்குக் அப்படியே அவளை பார்த்து ஒரே லுக்கு தான். அந்த பொண்ணு அப்படியே ஆஃப் ஆகிட்டா, எதுவுமே பேசல. இப்போது ஜங்குக் கிட்ட அந்த ஃபாதர், உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா, சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ஜங்குக்கோட அப்பாவை தான் பார்க்குறாரு. என்ன ஜங்குக், என்ன பார்த்துட்ருக்க? ஓகேன்னு சொல்லு. ஓகே ஃபாதர், எனக்கு இந்த மேரேஜில் ஓகே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட ஃபேஸில் அவ்வளோ அழகான ஒரு ஸ்மைல் தெரியுது. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்குமே ஓகேன்னு சொல்கிறா. சரி, ஓகே, நீங்கள் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் கையில் அந்த ரிங்கை கொடுக்குறாங்க. ஜங்குக் அந்த ரிங்கை பார்த்துட்டு, இந்த ரிங்கை நான் உனக்கு போகணுன்னு நினச்சேன்டா. ஆனால் இப்போது எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பில், அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கையில் போட போகிறேன். என்ன லைஃப்டா அது? என்ன லைஃப் அது? அவ்வளோதான் இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் லைஃப்பை எப்படி எப்படியோ வாழணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே மாறிடுச்சு. டே, இப்போ வச்சு எனக்கு கால் பண்ண மாட்டியா? கால் பண்ண மாட்டேன் இல்லை, கால் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமாக தான் இருப்ப. நீ சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக யார் கூடச்சும் ஊர் சுற்றிட்டுருப்பல்ல. ஆனால் நான் பைத்தியக்காரக்கும் மாதிரி நீங்கள் நின்றுட்டு, அதுவும் என் லைஃபே ஒரு எட்ஜில் நின்றுட்டுருக்கேன்.
இப்போ கூட நான் உன்னை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். என்ன வாழ்க்கடா அது? எதுக்குடா என் லைஃப்பில் வந்த? நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம், உன்கிட்ட நான் பேசாமலே இருந்திருக்கலாம், உன்கிட்ட நான் என் லவ்வை சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. இதெல்லாமே நடக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் அதோ இங்கே நின்றுருக்காளே இவ்வளோ மேரேஜ் பண்ணியிருப்பேனா? இல்லை, என் லைஃப் எப்படியோ போயிருக்கும்ல. ஆனால் உன்னை பார்த்த செகண்ட்லேருந்து பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டுருக்கேன். உன்னையே நினச்சிட்ருக்கேன். 2 இயர்ஸாக உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்னை பற்றி ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட தாட் ஓடிட்டுருக்க. இப்போ தான் டேய் மச்சான் மச்சான் தயா ரிங் போடுறா. என்னடா பார்த்துட்ருக்கா? என்ன யோசிச்சுட்ருக்க? அது அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சுல்ல. அவன் வரமாட்டானடா. என்ன பேசிகிட்ருக்க? போடு. எல்லாருமே ஒரே மாதிரி தான்டா இருக்கீங்க. செல்ஃபிஷ், எல்லாருமே செல்ஃபிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்காக் அந்த பொண்ணோட ஹேண்டில் கொஞ்சோண்டு தான் அந்த ரிங் உள்ளே போயிருக்கும். நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அதை பார்த்துட்டு அப்படி அவருடைய அப்பாவை பார்க்குறாரு. என்னடா ரிங் போடு, என்ன பார்த்துட்ருக்க? அப்பா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிக்கிட்டா. ஜங்குக்கு என்ன விளாட்றியா? ரிங்கை போடு ஜங்குக், ரிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்னமோ பேசு. அப்பா ப்ளீஸ், ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்கா? எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அங்கிள் பேசிட்டு வரட்டுமே. இல்லைம்மா, ரிங்கு போட்டு விட்டுட்டு. இல்லை அங்கிள், பேசிட்டு வரட்டும். ஜங்குக்கா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்குறாரு. எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அந்த மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வராரு. வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, யார்? ஹலோ கேட்குதா? ஹலோ யார்? ஜங்குக்கா? அவ்வளோதான், அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. அவர் ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ட்ராப் அவுட் ஆகலை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஜங்குக்கா உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், கேட்குதா? ஹலோ ஜங்குக்கா? அவர் அப்படியே ஆஃப் ஆகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. ஜங்குக்கா நான் பேசுகிறது கேட்குதா? ஜங்குக்கா உன்னை தான் கேட்குறேன், பேசுகிறது கேட்குதா ஜங்குக்கா? கேட்குது. குளிச்சு தானே? ஜங்குக்கா எப்படி இருக்கா? என்னடா கேட்குற? எப்படி இருக்குன்னு கேட்குற? ஐம் சாரி. எதுக்கு? ஐம் சாரி, என்னை மன்னிச்சிரு. ஜங்குக்கா நீ என்கிட்ட அன்னைக்கு கேட்டல்ல, அந்த கேள்விக்கு பதில் இப்போ சொல்கிறேன். ஜங்குக்கா கேட்குறியா? ஜங்குக்கா ப்ளீஸ் கேட்குறியா? என்ன கேட்கல? சரியா கேட்கல, சொல்லு. ஜங்குக்கா அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டல்ல, அந்த கேள்விக்கான பதிலை நான் இன்னைக்கு சொல்கிறேன். என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா ஜங்குக்கா? குளச்சி என்னடா சொல்கிறேன்? ஹலோ குளச்சி எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்ல. ஜங்குக்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஐம் சாரி, உன் லவ் நான் புரிஞ்சிக்கல. ஐம் சாரி, நீ எனக்கு வேணும் ஜங்குக்கா ஐ லவ் யூ. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜங்குக்கா கேட்குதா? எனக்கு
கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஐம் சாரி. இப்போதான் இப்போதான் புரிஞ்சுது. உன் லவ் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. ஐம் சாரி. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க விரும்பலை. நீ எனக்கு வேணும். எனக்கு தெரியும் உனக்கு இன்னைக்கு மேரேஜ்னு. ஆனால் ஆனால் என்னால் ஒன்று விட்டு கொடுக்க முடியல. ஐம் சாரி. நான் இப்போ சொல்கிறது ரொம்ப லேட்டு தான், அது எனக்கு தெரியும். ஆனால் இந்த மரம் மண்டைக்கு இப்போ தான் ஏறிச்சு நான் உன்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்குக்கா. ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ. நீ தானே சொன்ன நான் உன்னையே நினச்சிட்ருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னையே நினச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னல. ஜங்குக்கா சொல்லு. குலச்சி, என்ன லவ் பண்ணுறியா? ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோடது. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட சொன்னல. நீ தானே என்கிட்ட சொன்ன, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்டா. நான் உன்னையே நினச்சிட்ருப்பேன்னு சொன்னல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட ஹேண்டில் ரிங்கை போடுற வரைக்கும் உன்னையே நினச்சிட்ருப்பேன்னு சொன்னல. சொல்லு ஜங்குக்கா, இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கியா? ஜங்குக்கா சொல்லு, இப்போ வரைக்குமே நீ என்ன நினச்சிட்ருக்கியா? ஐ லவ் யூ குலச்சி. ஐ லவ் யூ. இப்போ இல்லைடா, எப்பயுமே உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். இப்போ கூட அந்த பொண்ணோட கையில் ரிங்கை போட போனேன். அதான் என்னால் முடியல. உன்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்துடாதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்துருச்சு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குலச்சி. ஐ லவ் யூ. சரி சொல்லு, எங்கே இருக்க? நீ எங்கே விட்டுட்டு போனியோ அங்கேயே நின்றுட்டுருக்கேன். எங்கே இந்த டைமில் அங்கே என்னடா பண்ணுற? எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு எப்போ மேரேஜுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்போலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல. உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதான் அடுத்த செகண்டே உனக்கு கால் பண்ணிட்டேன். ஜங்குக்கா, ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போ. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. சரி, அங்கேயே ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுறியா? நான் வரேன். வந்துடுவல்ல? பயமாக இருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி, நான் வரேன். ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ண. ஆன் த வே, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே? சீக்கிரம் வந்துடு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு குலச்சி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவர் அப்படியே அவ்வளோ டீரி ஐஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே டோன் பண்ணால் அங்கே அவரோட மொத்த ஃபேமிலியுமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ குக்கோட அப்பா கிட்டே போய், ஐம் சாரிப்பா. என்னடா ஆச்சு? என்னாச்சு? சரி வா, வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோ, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. ஐம் சாரிப்பா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு சாரி சொல்லிட்டுருக்க? வா ஜங்கு, விளாடாத வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் அந்த கையை தட்டி விட்டுட்டு, சாரிப்பா, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஜங்குக்கு என்ன விளாட்றியா? இல்லைப்பா, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கேன்ல, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைப்பா. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் தெரியும்ல என்னை பற்றி, என் கேரக்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் சொன்னீங்க
என்னை கம்பல் பண்ணீங்க. அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். என்னால் இதுக்கு மேலே முடியாது. ஏன்னா என் கொள்ளச்சி எனக்கு கால் பண்ணியிருக்கா. வாட்? நீ போகக்கூடாது. ஐம் சாரிப்பா, நான் போக தான் போகிறேன். என்னால் முடியாது. என்னால் இந்த பொண்ணு கல்யாணம் படிக்க முடியாதுப்பா. ஜங்குக்கு என்ன விளாடுறியா? நான் எங்களுக்கு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேனேப்பா. நான் உன்னையே நினச்சிட்ருப்பேன்னு. அதுக்கு முன்னாடியே உங்கள் பையன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் உன்னையே நினச்சிட்ருக்க போகிறேன், உன்னை மட்டுமே நினச்சிட்ருக்க போகிறேன்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐம் சாரி, நான் கிளம்பணும். ஜங்குக்கு நில்லு, ஜங்குக்கு நில்லு. இப்போ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னால் முடியாது. ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்க மாட்டேன்ப்பா. சந்தோஷமாக என்னால் இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஜங்கு, என்ன பேசிகிட்ருக்க? எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறியா என்ன? அப்பா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அவன் என்னை கூப்பிட்டான்னா நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அம்மா மாதிரி தான் என் வாழ்க்கையும் இருக்கும். தினம் தினம் கஷ்டப்பட்டுட்ருப்பேன். அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் என் கொள்ளச்சி கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்ப்பா. இந்த வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த லைஃப் வேணாம்ப்பா. என் கொள்ளச்சி கூட போனேன்னா என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜங்கு, என்ன பேசிகிட்ருக்க? அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றியா? ஆமாப்பா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அவன் தான் வேணும். ஐம் சாரி. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பேசிகிட்ருக்கப்பா? அம்மா ப்ளீஸ்மா, என்னை விட்டுருங்க, நான் போகிறோம். எனக்காக என் கொள்ளச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவள் எல்லாம் என்னால் சீரியஸாக என்னால் இருக்க முடியாதும்மா. எனக்கு இந்த லைஃப் வேணாம்மா. உங்களை மாதிரி நான் வாழ விரும்பலம்மா. சந்தோஷமாக இருக்கணும்மா. அவன் கூட சந்தோஷமாக இருக்கணும். உங்களை மாதிரி தினம் தினம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு அந்த லைஃப் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், சரி நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும் ஜங்குக், நீ கிளம்ப. ஏய், என்ன பேசிகிட்ருக்கா? குடும்பம் மானமே போகுது. அவன் என்ன பேசிகிட்ருக்கான் தெரியுமா? அவன் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். தெரியுதுங்க. அதுக்கு என்ன? எனக்கு என் பையனோட லைஃப் தான் முக்கியம். போதும், நான் உங்கள் கூட கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். எனக்கு என் பையனோட லைஃப் நல்லா இருக்கணும். அவனை மாதிரியே, என்ன மாதிரியே அவனோட லைஃப் கஷ்டப்படுற மாதிரி நான் நடத்துக்க மாட்டேன். ஜங்குக், நீ கிளம்ப. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீ கிளம்பு ஜங்குக். போய் உனக்கு பிடிச்சவனோட சந்தோஷமாக வாழ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஐஸ் அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகுது. அந்த பொண்ணு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோடு தான் பார்த்துட்ருக்கா. இப்போது ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச, ஐம் சாரி நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, என் கொள்ளச்சி என்னை கூப்பிடுவான், எப்போ வேணாலும் நான் போயிடுவேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி என்னை கூப்பிட்டுட்டான். இப்போ நான் போகணும். அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போ ஜங்குக், போ. கொள்ளச்சியை நினைக்கும் போது எனக்கு பொறாமையாக இருக்குது ஜங்குக், ரொம்ப பொறாமையாக இருக்கு. ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ பொறாமையாக இருந்தது. நான் காட்கிட்ட என்ன ப்ரே பண்ணிக்கிட்ட தெரியுமா? உன் கொள்ளச்சி உன்கிட்ட வரக்கூடாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சந்தோஷமாக வாழணும், உன் கொள்ளச்சி கூட எவ்வளோ அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மொத்த லைஃப் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன் கொள்ளச்சி உனக்கு கால் பண்ணிட்டா. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த
காடுக்கு கூட நீ உன் கொள்ளச்சி கூட மட்டும்தான் இருக்கணும்னு தோணியிருக்கும் போல. இல்லை, அந்த காட்க்கு உன் கொள்ளச்சி கூட இருந்தால் தான் நீ ஹாப்பியாக இருப்பான்னு தோணியிருக்கும் போல. அதனால தான் உன் கொள்ளச்சி இப்போ கால் பண்ணியிருக்கா. போ, போய் சந்தோஷமாக இரு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்க போகிறேன். ஐ லவ் யூ ஜங்கு. என்ன பேசிகிட்ருக்கேன்? இட்ஸ் ஓகே. இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒன்று மறக்கிறது. ஆனால் சீக்கிரமாக மறந்துடுவேன். சந்தோஷமாக போ. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு குட்டி ஸ்மைலோடு தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜங்கு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜை விட்டு இறங்குறாரு. இப்போது தேங்க் தான். டே மச்சான், இந்தா கீ அப்படின்னு சொல்லிட்டு தேங் அவருடைய கார் கீ அதை அப்படியே தூக்கி போடுறாரு. ஜங்கோக் அவ்வளோ ஸ்டைலாக, அவ்வளோ மாஸாக அப்படியே அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜை விட்டு அப்படியே இறங்கி கீழே வராரு. வந்துட்டு அந்த மேரேஜ் காலை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. அவருடைய கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மைண்ட் ஃபுல்லாக அவருடைய கொள்ளச்சி மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. வாங்கடா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப்பை தான் காமிக்கிறோம். அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பைக்கில் ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவருக்கும் பக்கத்துலேயே நம்ம தேங் தான் அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. பைக்கில் உட்காந்துட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தேங் அப்படியே அந்த ரோடையே அண்ணாந்து பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே மண்டையிலே ஒன்று வைக்கிறாரு. இதுக்கிட்ட அடிக்கிற இந்த அடே குத்தா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? ஆள் வருவானா வரமாட்டானா? எனக்கு செம்ம கடுப்பாகுது. நானும் பார்த்துட்டே இருக்கேன் 1 இயரா. நீ அவன் பின்னாடியே போயிட்டுருக்க. ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை தானே. அவன் கண்ணை பார்த்து சொல்ல தெரியாது உனக்கு? சும்மா சுத்தம் விடுறட்டு இருக்கான். ஏண்டா அவனும் உன்னை பார்க்குறான்னு நல்லா தெரியுதுல்ல, அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே ஐ லவ் யூன்னு? சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் போயிட்டுருக்க. தேவையில்லாமல் என்னையும் உட்கார வச்சுக்கிட்டு. எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டேய், என்னடா சொல்கிற? கண்ணை பார்த்து லவ் யூவா? அதான்டா என்னால் சொல்லவே முடியல. டேய், ஏன்டா அப்படி அசிங்கமாக பண்ணிகிட்ருக்க? டேய், காலேஜில் நீ தாண்டா பெரிய டவுன் மாதிரி சுற்றிட்டுருப்ப. 4 பேர்த்து தூக்கி போட்டு மிதிக்கிறவன் ஒரு பையனை பார்த்து லவ்யூன்னு சொல்ல முடியல உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போது தேங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு கேவலமான ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற? டேய், அதெல்லாம் ஒரு ஃபீலு தெரியுமா? அந்த ஃபீலெல்லாம் வந்தால் தான் தெரியும். உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? மூட்டை நில்லு. டேய், இதை பாரு, அது என்ன மயிறு ஃபீலாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, புரிஞ்சுதா? நீ இன்னைக்கு பார்த்து ஐ லவ் யூன்னு அவன்கிட்ட சொல்கிற. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நானே போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். ஏய், என்னன்னு? இதோ இதை பாருடா, அவன் உன்னை லவ் பண்ணுறான், நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டு வந்துடுவேன். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு நீ அவன்கிட்ட லவ் யூ சொல்கிற, புரியுதா? டேய், உன்கிட்ட தான் கேட்குறேன், காதில் விழுகலை, எதுக்குன்னு இப்படி திங்கிற மாதிரி பார்க்குற? டேய், என்ன நினச்சிட்ருக்க நீ? இவ்வளோ ஈஸியாக லவ் யூ சொல்ல முடியாதான்னு கேட்டுட்ருக்க? அது என்னால் சொல்ல முடியாதா? அதான் சொல்ல முடியாதான்னு நின்றுட்டுருக்க, 1 வருஷமாக சுற்றிட்டுருக்க. டேய், அதெல்லாம் ஒரு ஃபீலு. உனக்கு ஒன்று தெரியுமா? அவனும் என்னை லவ் பண்ணுறான், நானும் அவனை லவ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம். அது எங்களுக்கு 2 பேத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் அவன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை என்னால் சொல்ல முடியல தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமாடா? சும்மா ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்க அவன் கண்ணை பார்த்து லவ் யூ சொல்ல முடியாதான்னு. அதெல்லாம் ஒரு ஃபீலு, வந்தால் தான் தெரியும். சீரியஸாக சொல்லணுன்னா அவன் கண்ணை பார்த்து என்னால் சொல்லவே முடியாது. அப்படி நான் சொல்லணுன்னு போவேன், அவன் கண்ணை பார்த்த செகண்ட் சீரியஸாக எனக்கு சுச்சுவே வந்துடும் தெரியுமா? என்னடா காமெடி பண்ணிட்டுருக்க? 3 வார்த்தை தானடா, உனக்கு அதில் சுச்சு வர வருதா? டேய், அதெல்லாம் ஒரு ஃபீலு, வந்தால் தான் தெரியும். இப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் தெரியும். அதெல்லாம் ஒரு ஃபீலு,
என்ன மண்ணாங்கட்டி மயிறு ஃபீலு. இப்போ பார் நான் பார் இப்போ பார் என்ன பண்ண போகிறேன்னு. டேய் என்னடா பண்ண போகிற? டேய் டேய் உன்னதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ ஜங்குக் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஸ்டைலாக அப்படியே பைக் விட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஸ்மோக் அப்படியே கீழே போட்டு காலில் அப்படியே மிதிச்சிட்டு என்ன சொன்ன ப்ரப்போஸ் பண்ண முடியல, இப்போது நான் பண்ணி காமிக்கிறேன் பாடுறான். டீ என்னடா பண்ண போகிறேன்? மூட்டை நெல், நான் பண்ணுறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த பக்கமும் இந்த பக்கம் பார்க்குறாரு. இப்போது க்யூட்டாக ஒரு க்யூட்டான ஒரு பையன் அவ்வளோ அழகாக வாக் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏய் இந்த பாப்பா, ஏய் குலஜி ஒன்று தண்டா, ஏய் குலஜி, ஏய் ஒயிட் ஷர்ட் ஒன்று தண்டா பாடுறான். உனக்கு காது கேட்குதான்னு பாடுறேன். ஏய் குலஜி கூப்பிட்றது காது கேட்கல. நம்மளே கூப்பிட்றாங்க. ஏய் என்ன தண்டா குலஜி, ஆ என்னைய கூப்பிட்டீங்க? ஹலோ ஹலோ என்னைய கூப்பிட்டீங்க? நான் தான் ஒயிட் ஷர்ட், இங்கே யாரும் இல்லை, என்ன தான் கூப்பிட்ருப்பாங்களோ. ஹலோ என்னைய கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அந்த பர்சன் அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜிமின் க்யூட்டாக அவருடைய ஐஸ் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சிட்ருக்கு. அவருடைய லிப்ஸு ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, அப்படியே விட்டால் டைப் அடிச்சிரும் போல், ஒரு மாதிரி பயத்தோட ரொம்ப நர்வஸோட அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்காங்க. அவங்க ஜிமின் டபுள் சைட் பேக் மாட்டியிருப்பார், அதை அப்படியே போட்டு பசஞ்சு எடுத்துக்கிட்டு, ஹலோ என்னையா கூப்பிட்டீங்க? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறான் கூப்பிட்டுட்டு. ஹலோ உங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போது நம்ம தாங் தான், டேய் டேய் மச்சான், டேய் குத்தோ, டேய் என்னடா பண்ணுற? டேய் டேய் எனக்கு அவன் வேணும்டா. என்ன வேணுமா? என்ன லூஸ் மாதிரி உளறிட்டுருக்கான். டேய் நீ கிளம்பு, அவன் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டுருக்கான், நீ கிளம்பு. என்ன கூப்பிட்டானுங்க போன்றானுங்க வான்றானுங்க, லூஸாக இருப்பானுங்க போல் சே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமின் போகிறத மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ தாங் தான், டேய் இந்தாடா, டேய் என்னை பாடுறா, ஏன்னா என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், அவனையும் பார்த்துட்ருக்கான். மச்சான் டே மச்சான், டே என்ன கண்ணுடா அது பா, டேய் அது டே மச்சான் எனக்கு அவன் வேணும்டா. எங்கடா போனா? அவன் போய் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, தோ பார் போயிட்டுருக்கான். நீ என்னடா இப்படி புலம்பிகிட்ருக்க? ஆமாம் என்ன ஆச்சு உனக்கு? அவன் வேணுன்ற என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைடா அவன் எனக்கு வேணும்டா. என்னது வேணுமா மச்சான்? டேய் என்னை பார்த்து பேசுடா, என் மூஞ்ச பார்த்து பேசுடா, அங்கே என்னடா பார்த்துட்ருக்கேன்? எனக்கு அவன் வேணும்னு சொல்கிறல்ல. டேய் என்னடா விளாட்றியா என்ன? நீ தடிச்ச சரக்கு தெரியலையா? என்ன மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா? என்னடா லூசுக்கு மாதிரி உளறிட்டுருக்க? டேய் நான் தெளிவாக பேசிகிட்ருக்கேன்டா. லூசுக்கு மாதிரி நான் உளர கிடையாது, தெளிவாக பேசிகிட்ருக்கேன். எனக்கு அவன் வேணும். என்னடா சொல்கிற? பெரிய இவன் மாதிரி பேசுன? அதெல்லாம் பேசினேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். எனக்கு இப்போ வேணும், அவ்வளோதான். முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் என் பொண்டாட்டின்னு. என்ன பொண்டாட்டியா? ஆமாண்டா அவன் தான் என் பொண்டாட்டி. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவன் தான். அழகாக இருக்கான்ல, செம்ம க்யூட்டாக இருக்கான்டா. நல்லா குட்டியா நல்லா க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கான்ல. அதுலேயும் கண் ஏதோ ஒன்று சொல்லுச்சு மச்சான். என் உள்ளே இருக்குல்ல ஹார்ட்டு இல்லை ஹார்ட்டு, ஆமாம் ஹார்ட்டு, அது அப்படியே கையை விட்டு அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான்டா. அப்படியா? சரி மச்சான். டேய் நான் பட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா பறக்க பார்த்துட்ருக்க? இல்லை என் மச்சானுக்கு நீ தடிச்ச சரக்கு என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். வா சூடாக ஒரு டீ சாப்பிட்டானா சரியாக போயிடும்.
டேய் உங்கள் அப்பா மவனே டேய், நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு வேணும். அவன் என் கொல்லச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டேய் பெரிய இவன் மாதிரி என்கிட்ட சினிமா டைலாக்கா விட்ட, லவ் பண்ணுறது என்ன அவ்வளோ ஈஸி தான், நான் அப்படி இப்படின்னு சொன்னேன். அது சொன்ன மச்சான், ஆனால் அது இப்போது இது எப்படி மச்சான் வெக்கமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்க? எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம் இல்லை? டேய் இப்போ எதையோட பேசிகிட்டு இருக்க? சி நல்லாவே இல்லை. சரி உன் ஆள் வந்தானா இல்லையா? அதெல்லாம் வரலன்னோ. டேய் சொல்லி தொலைடா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறியா என்ன? அழகாக இருந்தான்ல, செம்ம க்யூட்ராவன். அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டானே. டேய் அவனை பார்த்த உடனே அப்படி ப்ரீஸாக நின்றுட்டு இருந்தடா. பேர் என்னன்னு நீ இப்போ கேட்க போறியா என்ன? பேரெல்லாம் வேணாம் மச்சான், கொல்லச்சி என் ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் கொல்லச்சி அவன் க்யூட்டா அழகா செம அழகாக இருந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய பேக் ஹெட் அப்படியே ஹெட்டு கொடுத்துட்டு செம்ம அழகாக அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு, நடு ரோடுன்னு கூட பார்க்காம. ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாண்டா நம்ம ஜங்குக் அதே பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் தூரம் தள்ளி அவருடைய பைக்கிட்ட அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கிறத நம்ம தேங்க் பார்த்துட்டு கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. டேய் டேய் இந்தாடா, டேய் உன்னத்தாண்டா. என்னடா அவன் வர டைம் ஆச்சுல, நீ குளிச்சு வர டைம் ஆச்சுல. சி அசிங்கமா இல்லை உனக்கு? ஏதோ பெரிய இவன் மாதிரி என்ன பேசுனா இப்போ என்னடா பண்ணுற? என்னை விட கேவலமாக இறங்கிட்ட நீ. அதெல்லாம் லவ்னு வந்துட்டா அதெல்லாம் பார்க்கவே கூடாது மச்சான். அப்போ என்ன ஈர வெங்காயத்துக்கு என்ன அன்னைக்கு அப்படி பேசின? அதெல்லாம் அதான் நீ சொன்னல லவ்னு வந்துட்டா எல்லாமே இதாயிரும்னு சொல்லிட்டு, அதான் சும்மா அறான் என் கொல்லச்சி வரப்போகிறான். டேய் என்னைக்காச்சும் அவன் லவ்வை சொல்லிடுவேல்ல? சொல்லிடுவேன். ஏதோ பெரிய எவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ சொல்லிட்டியாடா? நீ ஏன் உன் ஆள்கிட்ட இல்லைன்னா லவ் யூ சொல்லலை, அதுக்குள்ளே நான் சொல்லிடுவேனா என்ன? அப்போது டெய்லியும் வாட்ச்மேன் வேலை பார்க்க போறியா என்ன? அதெல்லாம் பார்த்தா என்ன தப்பு இல்லை, என் ஆளுக்கு தானே பார்க்க போகிறேன். டேய் உன் ஆளுக்கு பார்க்குற சரி, இதுக்கிட்ட தேவையில்லாமல் என்னையும் இழுத்துட்டு வர? டேய் உன் ஆள் பஸ் ஸ்டாப்பும் இது தானே, மூட்டை நெல் பெரிய எவன் மாதிரி பேசுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஆள் வந்துட போகிறான், அப்புறம் பாது. ஓகே ஃபஸ்ட்டு என் ஆள் வரப்போகிறான், அதுக்கப்புறம் உன் ஆள் வரப்போகிறான், அதுக்கப்புறம் பார்த்துட்டு காலேஜுக்கு போவோம் சரியா? உருப்பிட மாட்டோம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அங்கேயும் இங்கேயும் நின்று நடந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம தேங் தான், டேய் இந்தாடா. என்னடா? அங்கே பார் உன் ஆள் வரான். எது ஈ கொலைச்சியா? ஆமாண்டா உன் கொலைச்சி தான் வரான் பாரு. என்னடா இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கான் பா, என்ன கண்ணுடா அது, க்யூட்டாக இருக்கான் பாரு. இப்படி மச்சான் டேங் தான். சி எப்படி மச்சான் லவ் பண்ணுற எல்லா பசங்களையும் ஒரே டைலாக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் நீ யூஸ் பண்ணலையா? அதெல்லாம் லவ் பண்ணாவே கண்ணு தெரியாது மச்சான், சும்மா நீ. யாழ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஜிம்மினை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மன் தான் ஜங்குக்கு பார்த்த செகண்ட் அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கிராஸ் பண்ணி அவர் பாட்டுக்கு வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பின்னாடியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் ஒரு ஹேண்டை விட்டுக்கிட்டு இன்னொரு ஹேண்டை அவருடைய பேக்கெட்டை அப்படியே ரக் பண்ணிக்கிட்டே அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. ஐயோ என்ன நின்றுட்டா? என் காலேஜ்க்கு என்ன தூரம் போகணுமே, என்ன நின்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே டவுன் பண்ணி, ஹலோ உன்னதான், ஹலோ உங்களை தான், ஏய் ஜங்குக் உன்னை தான் கூப்பிட்றேன். என்னையா? உங்களை தான் கூப்பிட்றேன், இங்கே வாங்க. என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறக்க? என்ன ஃபாலோவா? இல்லையே, நான் ஒன்று ஃபாலோ பண்ணலையே. எனக்கு நல்லா தெரியும், இந்த 2 வீக்காக என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும்.
என்ன நான் இங்கே எங்கே போனாலும் நீ வந்துட்டுருக்க? ம் என்ன ஃபாலோ பண்ணுறியா? ம் உங்களை தான் கேட்குறேன், ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஏன் தெரியாதா உனக்கு? எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? ம் இதுக்கு பாருங்கள் ஜங்கோக், பரவாயில்லையே என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் என்னை பற்றி கேட்டிருப்பே போல். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்து காலேஜ், என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க போல். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க? இதை பாருங்கள், தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க. வெயினா டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். புரிஞ்சுதா? புரியுதா? ஹலோ, உங்களை தான். புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். கேட்கலையா? கொலச்சி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? லவ்வெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஹேய், என்ன பேசிகிட்ருக்க நீ? என்ன ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்துருப்பியா? பார்த்த உடனே லவ் பண்ணுறேங்கிற. இப்போ என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன்? ஆமாம், பார்த்த உடனே தானே கேட்க முடியும். உன்னை பார்த்த செகண்ட் முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமேண்ணா, நீ தான் என் பொண்டாட்டி, எல்லாமே நீ தான் என்ன முடிவு பண்ணிட்டான். அதான் ஐ லவ் யூ. சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் ரெடி தான். ஹேய், யார் நீ? அதான் சொன்னியே, ஜங்கோக், பக்கத்து காலேஜ், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க. அப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், நீ சரியான பொறுக்கின்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பொறுக்கின்னு எனக்கு தெரியாது. இதை பாரு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. புரிஞ்சுதா? நான் ஒன்று லவ் பண்ண கிடையாது. புரியுதா? நம்ப முடியலையே. என்ன நம்ப முடியலையா? அதான் சொல்கிறல்ல, நான் உன்னை லவ் பண்ணலன்னு. ஏய், அப்புறம் எதுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க? ஹலோ, ஒருத்தன் என் பின்னாடி வரான்னா யார் நீன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? அதான் கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கேட்டேன், அவ்வளோதான். இதை பாரு, எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணல. புரியுதா? எனக்கு உன்னை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். கொலச்சி, என்ன? ஐ லவ் யூ. இதை பாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஹலோ, நான் தான் சொல்கிறேன்ல, நான் உங்களை லவ் பண்ணலன்னு. பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்கிட்ட லவ் யூ சொல்கிற வரைக்கும் உன் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஹலோ மிஸ்டர் ஜங்குக், இதை பாருங்கள், தேவையில்லாமல் என் பின்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ண கிடையாது. உங்களை பற்றி நான் நினைக்க போகிறதும் கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதில்ல? ஏய் கொலச்சி, ஐ லவ் யூ. ஏய், என்ன சும்மா லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கேன்? நான் தான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. டைம் வேஸ்ட்டு என் பின்னாடி சுற்றுறது. புரியுதா உனக்கு? நீ இப்போ லவ் பண்ணல, சப்போஸ் ஒரு வேளை ஃப்யூச்சரில் லவ் பண்ணலாம்ல. அதான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் ஐ லவ் யூன்னு. ஏன்னா நீ பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க. யாராச்சும் உன்னை கொத்திட்டு போயிட்டானுங்கன்னா அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறேன் ஐ லவ் யூ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லு, அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி ஒரு நாள் நான் சொல்லவே மாட்டேன். போதுமா? அப்படி நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். சொல்லுவேன். அப்படி ஒரு நாள் வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் ஒரு பொண்ணோட கையில் ரிங்கை போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் உனக்காக நினச்சிட்டே இருப்பேன், உன்னையும் நினச்சிட்ருப்பேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன். உங்ககிட்ட இருந்து ஒரு கால், ஒரே ஒரு ஃபோன் கால் வந்துடாதான்னு வெயிட் பண்ணுவேன். புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. சீக்கிரம் சொல்லிடு, ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண வைக்காத. புரிஞ்சுதா? ஐ லவ் யூ. ஏய், நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். அதெல்லாம் லவ் பண்ணுவேன். ஏய், நான் தான் சொல்கிறேன், உன்னை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிச்சிரும். ஏய், என்ன சினிமா டைலாக பேசிகிட்டு இருக்கியா? என்ன லவ் மூவி நிறைய பார்ப்பியோ? அதெல்லாம் இல்லை, நிறையாவே பார்ப்பேன். என் தலைவன் மூவினா ரொம்ப நல்லா பார்ப்பேன். போய் கிளாஸை கவனி. ஏய் கொலச்சி, என்ன நீ என்னை லவ் பண்ணுற? இல்லை, நான் உன்னை லவ் பண்ணலை. அப்படியா? சரி போ. ஏய் கொலச்சி, என்ன என்னதான் லவ் பண்ணுற? நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி, உன் பேர் என்ன? என் பேர் ஜிம்மன். ஏன் கேட்குற? என் பேர் கூட தெரியாதா உனக்கு? உன் பேர் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் தான் பேர் வச்சுருக்கேன், நீ அழகா கொலச்சி. இதை பாரு, எனக்கு கொலச்சின்னு கூப்பிடாத, எனக்கு செம்ம கோவம் ஆகும். இவ்வளோ நேரம் நான் அப்படி தான் கூப்பிட்டேன். கொலச்சி, கொலச்சி, ஐ லவ் யூ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டக்குன்னு சொல்லிடு, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத, சரியா? பை, போ. யாரா இவன், லூஸாக இருப்பான் போல். சே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜகுக் தான், ஒய் கொலச்சி, என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டா? நான் கொலச்சின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காம போ. நீ லவ் பண்ணலன்னு நான் ஒத்துக்கிறேன், சரியா? போ. ஆமாம்ல, நான் ஏன் அவனை பார்த்துட்ருக்கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டுக்கு வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படி செம்மையாக கத்துறாரு, ஏ கொலஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ ஜிமின் அடுத்த செகண்டே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஏய், நீ என்ன லவ் பண்ணுற நல்லா ஒத்துக்கோ, சரியா? போதும், ரொம்ப ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. நான் ஒன்றும் லவ் பண்ண கிடையாது, உன்னை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணி போயிருப்பார். இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போயிருக்கோம். நம்ம ஜிமின் ஜங்குக்கோட டார்ச்சர் தாங்க முடியாமல் வேற ஒரு பஸ் ஸ்டாப் மாறி போயிருப்பார். ஜங்குக்கு எங்கெங்கேயோ தேடி பார்த்துருப்பாரு, ஆனால் ஜங்குக்கோட ஐஸ்க்கு ஜிமின் கிடச்சிருக்கவே மாட்டார். இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போயிருக்கோம். ஸ்டில் இப்போ வரைக்குமே ஜங்குக் ஜிமினை மட்டும்தான் நினச்சிட்ருக்காரு. ஜங்குக் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஜிமினை. இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போது அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு போகலாண்டா. இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஜங்குக் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட இப்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அவருடைய காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அந்த பஸ் ஸ்டாப்பை பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஸ்லோவாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருடைய டியரி ஐஸோட அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்களடா உட்காரத்துக்கு, அந்த சேர் மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அங்கே போய் உட்கார்றாரு. உட்காந்த அடுத்த செகண்ட் அவருடைய ஷோல்டரில் ஒரு ஹெட் அப்படியே ப்ளேஸ் ஆகுது. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. ஜங்குக்கோட ஹேண்டை ரொம்ப அழகாக விரலோட விரல் கொடுத்த மாதிரி ஒரு ஹேண்ட் அப்படியே லாக் பண்ணுது. லாக் பண்ணிவிட்டு ஐம் சாரி. எதுக்கு சாரி சொல்கிறேன்? நான் லவ்வை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அப்படியா? ஐம் சாரி, ஐம் சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுறியா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஹே இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. நம்ம ஜிமினோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணிக்கிட்டேன். நான் சாரி கேட்க வரல, உன் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபோனில் என்கிட்ட சொன்னல, அதை திருப்பி என்கிட்ட சொல்லு. எனக்கு அது போதும், சொல்லு. அது ஜங்குக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் கூடவே இருக்கியா?
என்னை நல்லா பார்த்துப்பல்ல? ஆ, எனக்கு சரியாக கேட்கல, சத்தமாக சொல்லு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ தானே சொன்ன நான் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னையே நினச்சிட்ருப்பேன்னு சொன்னல. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது கூட நான் உன்னையே நினச்சிட்ருப்பேன்னு சொன்னல. இப்போ கேட்குறேன், நீ என்னவே நினச்சிட்ருக்கியா? என்னை இன்னமும் லவ் பண்ணுறியா? ஜங்குக்கா, ஜங்குக்கா, உன்னை மட்டும்தான் நான் நினச்சிட்ருக்கேன். உன்னை மட்டுமே நினச்சிட்ருக்கேன். என்ன நினச்சிட்ட நீ? அன்றைக்கி சும்மா பார்த்தேன், உன் பின்னாடி வந்தேன், லவ் யூ சொன்னேன், நீ நோ சொல்லிட்டு போயிட்ட. அப்படியே உன்னை மறந்துடுவேன் நினச்சியா? உன்னை எங்கெங்கே தேடினேன் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி ரோடாக தேடினேன்டா. எங்கடா போன? எங்கே போன நீ? உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லைல்ல? ஜங்குக்கா, சாரி. நான் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் லவ் யூ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. கொஞ்சம் இல்லடா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீ இல்லாமல் என்னால் யோசிக்க கூட முடியல தெரியுமா? தோ இப்போ கூட ஒரு நிமிஷம் நீ லேட்டாக கால் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் இன்னொருத்திக்கு சொந்தமாக இருப்பேன். பிடிக்காத ஒரு லைஃப்குள்ளே போயிருப்பேன். ஜங்குக்கா, என்ன பார்க்குற? கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணமே முடிய போகுது. அந்த டைமில் தான் நீ கால் பண்ண. சொல்லு. ஜங்குக்கா, ஐம் சாரி. நான் வேணும்னு பண்ணலை ஜங்குக்கா, நான் வேணும்னு பண்ணலை. எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறியா, இல்லை ஃபேக்காக லவ் பண்ணுறியா, இல்லை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிகிட்ருக்கியான்னு எனக்கு தெரியல. அதனால தான் பயமாக இருந்தது. நீ என் பின்னாடி வரும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் வேறு ஊருக்கு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் உன்னையே நினச்சிட்ருக்கேன். என்னால் உன்னை மறக்கவே முடியல. நீ என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தது, உன் ஸ்மைல், அதுலேயும் உன் கண்ணு மட்டும்தான்டா எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படி கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு தேங்க் கால் பண்ணேன். என்ன தேங்கா? என் மச்ச தேங்கா? உன்னை பற்றி நிறைய என்கிட்ட சொன்னார். நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற, இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு. ஐம் சாரி ஜங்குக்கா, ஐம் சாரி. இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். நீ எங்கே என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல? சீரியஸாக விட்டுட்டு போக மாட்டேன்டா, சீரியஸாக விட்டுட்டு போக மாட்டேன். சரி, இப்போ சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். என்னை சந்தோஷமாக பார்த்துப்பல்ல, என்னை கஷ்டப்படுத்த மாட்டல்ல? என்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். ஆனால் கஷ்டம் கொஞ்சம் பட வேண்டியதாக இருக்கும். என்ன சொல்கிற? ஆமாம், இவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்ன? சிப்படா பொறுக்கி. ஓய் குலச்சி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஜிம்மனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி ஜிம்மனோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம்னு பார்த்து செம்மையாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த சீட்டில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக ஐ டு ஐ பார்த்துக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே அவ்வளோ லவ்வோட அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இனி இரவே இல்லை, கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை.